எல்லாம் எடுத்துட்டீங்களா? 8வது அதிகாரம் 26 தொடக்கம் நாங்கள் 30 மட்டும் வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்காத பெருங்கூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரன் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஓகே, கவனிங்க. 26 நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ பாருங்க, இந்த 28, 29 சொன்ன இந்த சந்தர்ப்ப சூழ் அமைப்போடு கூட நாம் படிக்க கற்றுக்கொள்வதற்கு இல்லாட்டி என்ன சொல்றது, பிள்ளையா எல்லாத்தையும் விளைவிக்கணும். சரி பாருங்க, இப்போ என்ன வாசிக்கிற 28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு கூறுவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த பாருங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைச்சிருக்கிறது முதலாவது. ஓகே, ரெண்டாவது அவர்கள் நாங்கள் என்ன செய்யறதுக்கு அன்பு கூறுறதுக்கு நாங்கள் போன பார்த்தோம். திருப்பி பார்ப்போம். 5 காரியத்தை பாருங்க. அப்படி செய்யறவங்களுக்கு என்ன பண்ணும்? சகலம். மூணாவது என்ன? சகலமும். நாலாவது நன்மைக்கு, நன்மையா அல்ல நன்மைக்கு. 5வது அறிந்திருக்கிறோம். இந்த 5ஐயும் நீங்க விலகி கொள்ளாட்டி நீங்க பிள்ளையாத்தான் நாங்கள் நடத்துவோம். கவனிங்க. நம்ம அநேகர் வேதத்தை கற்றுக்கொள்ளுவோம் நான் நம்பல. ஏன்னா கஷ்டம், கற்றுக்கொள்றதும் கஷ்டம், அதை அர்ப்பணித்து அதை அனுபவமாக்குறதும் கஷ்டம். அதாவது தான் அங்கே சொன்னவர்கள் தெரியாது. இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. ஆனால் நீங்கள் அநேகர் பிரயாசப்பட்டாலும் நீங்கள் எங்கே என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் வந்து சேர மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொன்னாங்க. ஆகவே அதை வேதத்தை முதலாவது படிக்கணும், அதை என்னென்னு விலகிக் கொள்ளணும். ரெண்டாவது அதை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம நடக்கணும். நம்ம இப்போ எத்தனை பேர் இந்த 5 காரியம் இருக்கு நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கோம். நம்ம யோசிச்சதே குறைவு. ஏன்னா நம்ம அதை நிதானித்து வாசிக்கல. இது என்ன சொல்லுதுன்னு விளங்கி வாசிக்கிற ஒரு எண்ணம் இல்லாமலே வாசிக்கிற, இன்றைக்கும் அப்படி வாசிக்கிற ஜனங்கள் தான் நம்ம ஏராளமாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்க, இந்த 5 காரியத்தை பார்ப்போம். ஓகே, முதலாவது நான் சொன்னேன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது என்ன? அவர்களை அன்பு கூறுறது. மூணாவது சொன்னேன் அப்படி அன்பு கூறுறவர்களுக்கு சகலம். அப்போ விடுபடாது, ஒட்டு தசம் ஒன்று கூட விடுபடாது. சகலம் என்னத்துக்கு ஏது நடக்குது? நன்மைக்கு. அப்போ நன்மையாக நடக்குதுன்னு சொல்லல, நன்மைக்கு ஏதுவாள். நன்மையும் அதில் வரும், தீமையும் வரும், பிரச்சனையும் வரும், கஷ்டங்களும் வரும், சந்தோஷமும் வரும், அபிஷேகம் எல்லாம் சேர்ந்து கலந்து இருக்கிற ஒரு நிலைமை தான் அது சொல்லுது. அப்போ நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். பவுல் அறிஞ்சிருந்தா நம்ம அஞ்சமா இல்லையாங்கிறது பார்ப்போம். அப்போ அறியறது விளையாட்டு இல்லை. அப்போ இந்த காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பார்ப்போம். அது முன்னுக்கு நான் இதை சேர்த்துக் கொள்கிறேன். 27 ஆவியான தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுகிறார். அவர் தேவனுடைய சித்தம் என்ன? நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்கள். அல்லது 28, 29 பார்த்தா நம்ம தேவக்குமான ஒப்பாய் மாறுகிறது. 30 பார்த்தா அதையே மாறி சொல்லப்பட்டிருக்குது. எங்களை என்ன செய்ய போகிறோம்? மகிமை. இது 3 ஒன்று தான். தேவக்குமான மாற போகிறோம். அது பரிசுத்தமாக நாங்கள் வாழ்றதான் தேவனுடைய சித்தம். அல்லது நாங்கள் கடைசியிலே மகிமைப்பட போகிறோம். மகிமைனா நாங்கள் மறுரூபமாக்கணும்னு எந்த ஒரு பாவ நிலைமையும் இல்லாதபடிக்கு நாங்கள் ஆக போகிறோம். நான் சொன்னேன், நான் சில பேர் யோசிக்கிறது நம்ம எவ்வளவு கேவலமாக எங்களுக்கு இந்த பைபிளை படித்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சிந்திக்கைகளை விடாமல் சும்மா இது எப்போ பார்த்தாலும் இந்த பொருளாதார நன்மையும் சரீர நன்மையும் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த அந்த ஒரு 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 குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு நாம ஆத்ம ஆதாயத்துக்கு அநேகர் கூட பரலோகத்துக்கு போமா நமக்கு தெரியாது. விளங்கா? ஆத்ம ஆதாயத்துக்கு பரலோகம் போட்டு சம்மந்தமே கிடையாது. ரசிக்கப்பட்ட ஆத்மா செய்வார், ரசிக்கப்படாதவன் ஆத்மா ஆதாயம் செய்வார். அதான் முக்கியம். நம்ம தேவக்குமான சேலுக்கப்பா நம்ம
மாறுகிறோம், அந்த அந்த ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிறோம். அதைத்தான் நம்ம அதிகமாக பார்க்கணும். சரி, அப்போ அவரோட ஏற்கனவே நம்ம படிச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விளங்காட்டின அவசியம் முடியாது. ஏற்கனவே தான் சொல்லிட்டு இன்னும் நீங்கள் படிக்க விருப்பம் இல்லை, யோசிக்கவே விருப்பம் இல்லை, அதை கிரகிக்கையே விருப்பம் இல்லைன்னா அது உங்களை பொறுத்தது. வந்து உட்காந்துட்டு போவோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு வருவோம், அடுத்த புதன்கிழமை இதுக்கு வருவோம்னா நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் என் முழு இதயத்தோட படிப்பிக்கிற ஒரு 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 வசனத்தை படிக்கிறதுக்கு பல புத்தகங்கள் வாசிக்கிறேன், பல மணி நேரம் நம்ம மிடக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு காலையில் ஃபோன் பண்ண சொல்லி நான் கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கேன், பல நான் அடுத்து காய்க்கிறேன்னா ஃபுல்லாக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஆகவே நீங்கள் கற்றுக்கொள்ளணும், இவ்வளவு சிம்பிளாக கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்தையும் படித்து ஜூஸ் குடித்த மாதிரி கற்றுக் கொடுக்குறோம். அதையும் கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, அதை அனுபவிக்க, அதை அபியாசிக்க விருப்பம் இல்லைன்னா ஆண்டவர் செய்யலாம். இல்லை நாங்கள் தான் என்ன செய்ய முடியும்? ஓகே, அப்போ முதலாவது நமக்கு தெளிவாக தெரியணும். இதில் நீங்கள் பார்த்தா இதில் இருந்து முடியும் மட்டும் இது தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவன் தேவன் தீர்மானித்து அழைச்சிருந்தா அவன் ரட்சிப்பு இழக்க போகிறது இல்லை. ஏன்னா அவர் தான் தீர்மானிக்கிறார், அவர் தான் அழைச்சிருக்கிறார், அவர் தான் நடத்துகிறார். எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் திருப்பி சொல்றேன், அவர் நினைச்சு நடத்தி முடிப்பார். ஆனால் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாங்கள் இதை ஒன்றை செஞ்சா பல விட்டு அடி வாங்குவோம். அது எப்படி எனக்கு தெரியாது, அது அப்படி சொல்லி இருக்குது. ஆனால் அவர் செய்ய நினைச்சு தடைப்பட மாட்டார். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது எப்படி விளங்கப்படுத்த தெரியாது, அதுதான் கஷ்டம். அது நான் இல்லை ஒரு பரிசுத்தமான விளங்கப்படுத்த முடியாது. எல்லாம் சொல்றாங்க அது ஒரு மிஸ்ட்ரி, அது ஒரு புதிர். நீ உண்ட பக்கத்து சரியா செய்ய உண்மைதான், ஆனால் அதையெல்லாம் தேவன் தீர்மானிக்கா நீ செய்ய முடியாது. அது எப்படி அது தெரியாது, அதை செய்ய முடியாது. நான் பல இடங்கள் எடுத்து காட்ட முடியும். அது சப்ஜெக்ட் அல்ல. அப்போ அன்பு உங்களோட தீர்மானம். அப்போ இந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நான் தீர்மானிச்சல்ல, பார்ப்போம். அவருடைய தீர்மானத்தின்படி அவர் அழைக்கப்படணும். இது ஒரு என்ன சொல்றது, நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக கூட இருக்கும். ஆனால் நான் சொன்னேன், வேதத்தை படிக்கிறதா எங்களுடைய வேலையை ஒழிய வேதம் சொல்றது ஒன்றை சொல்லி இது வேதம் இதைத்தான் சொல்லுதுன்னு நாம் அறிஞ்சிட்டா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கக்கூடாது. மனுஷன் மூலையை வச்சு கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் முதலாவது நல்லா மூளையை பாதிக்கிறீங்கன்னா வேதம் என்ன சொல்லுது அதை அறியத்தான் மூளை கொடுக்கப்பட்டதோடைய அதுக்கு மேலே போகக்கூடாது. நான் சொன்னது போல திடீர்னு தேவனை குறித்து நாங்கள் படிக்கிறோம், அதை அறிஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு அதை எப்படி ஒரு கடை மூணு பேர் இருப்பாங்க, அது எப்படி பிதாவோ ஒரு ஆள், இயேசு ஒரு ஆள், பரிசுத்தான ஒரு ஆள், இது இப்படி ஒரு கடை சொல்கிறேன், அது உண்ட வேலை இல்லை. நீ வாய்ப்பத்தி ஒன்று இருக்கிறதுக்கு, நான் வாய்ப்பத்தி ஒன்று இருக்கிறதுக்கு, அது கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் கொடுக்கல. முதலாவது இந்த பைபிளை நாங்கள் எங்களோட ரீசனை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், எங்களுடைய ரீசனை அந்த பைபிளை விளங்கி கொள்ற அளவுக்கு தான் கொண்டு போகணும். பரிசுத்தான சொல்லியோடு கூட படித்து அதை விளங்கி கொள்ளணும். அதை விளங்கி கொண்ட பிறகு கப்சிப்பார்க்க வேண்டாம். அது எப்படி தெரியாது, அது ஏன் தேவன் ஒரு சில தீர்மானத்தை அழைத்தார், ஒரு சில தீர்மானத்தை அழைக்கிறது தெரியாது. வாயப்பட்டு கதைக்காத வாயப்பற்றி கொண்டு அதை நான் வாயப்பற்றி கொண்டிருக்கணும், நீ வாயப்பற்றி கொண்டிருக்கணும். ஏன் அடிக்கடி சொல்ல போற ஏன் எல்லாத்தையும் தீர்மானமாய் அழைச்சி கூப்பிடல, ரட்சிப்புக்குள்ள தெரியாது. அது பரலோகம் தெரியும், இங்கே எதுவும் தெரியாது. ஆனால் அது தேவன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் உங்களோட ரட்சிப்பை நீங்க நிச்சயப்படுத்தி கொண்டால் தான் முக்கியம். நீங்க உங்களோட ரட்சிப்பை நிச்சயப்படுத்தி கொண்டால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படுத்துறது தேவையில்லை. ஏன்னா அது நன்மைக்கு ஏதோ தான் நடக்கும். அது எல்லாம் நன்மைக்கு. அது நீ தீமை மாறி இருக்கும், நன்மை மாறி இருக்கும், அபிஷேகமா இருக்கலாம், அல்லது ஒரு இழப்பா இருக்கலாம், அல்லது ஆவிக்கிற மாதிரி ஒரு படான் நிலையில் இருக்கிற மக்கள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாங்க. அப்போ பயப்படுத்துறது அதுதான் முக்கியம். அப்போ நம்ம ரட்சிப்பை நிச்சயப்படுத்தி கொள்ளணும் முதலாவது. ரைட், அது இப்போ சொல்றோம். சரி, இப்போ இந்த தீர்மானத்தை எப்படி பார்ப்போம், அது உண்மையாக போய் முந்தைய நான் சொல்லியிருக்கிறேன் 2-3 இது இப்போ வந்ததுனால நான் திருப்பி சொல்லிக்கொண்டு இப்போ இதை அதிகமாக பேசணும். ஏன்னா இது வார்த்தையில பேசி நீங்கள் கேள்விப்பட்டுக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாம் சொல்றாங்க ஏதோ ரட்சிப்பு எங்க கையில் இருக்குது, எங்க கையில் ஒன்றும் இல்லை. வேற தலைகளா சொல்லுது, ரட்சிப்பு அவர் கையில் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எனக்கு விசுவாசிக்க இருக்கு. ஆனா இந்த கையில இல்லை, அவர் அதை தீர்மானிக்க நீ என்ன தலைகளா அந்த ஆடியோ என்ன செய்ய முடியாது, விசுவாசம் உனக்கு வராது. இயேசுவை கர்த்தர் என்று ஆவியானவர் அண்டி யாரும் சொல்ல முடியாது. லீதியாவோட இதயத்தை ஆண்டவர் திறந்தால் ஒழிய அது என்ன திறக்கப்பட மாட்டாது. லீதியா தானா அந்த இதயத்தை திறக்க முடியாது. லீதியா தானா தான் விசுவாசத்தை கொண்டு போக முடியாது. பாருங்க, சரி, எபேசியர் 1 வசனங்களை வாசிப்போம். 11-12 எபேசியர் 1:11-12 வாசிப்போம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்க அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய சித்தத்தின் அவர் தன் சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக உலகம் முழுவதும் என்ன செய்யறாரு,
நடத்துறது. அப்ப யார் ரட்சிக்கப்படணும், யார் ரட்சிக்கப்படக்கூடாது, யார் எங்க பிறக்கணும், எந்த எல்லாமே அவருக்கு ஒரு தீர்மானம். அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டும்போது ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் அது பிறகு அது நடக்கும். அது மாதிரி தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் செஞ்சு வச்சிருக்காரு. திருப்பி பாத்தீங்க, நல்லா கவனிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம். நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, அந்த தீர்மானிக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்யப்படும்? முன்குறிக்கப்பட்டோம். பாத்தீங்க, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய திருப்பி பாத்தீங்க, பயன்படுத்த மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி. விளங்குதா இல்லையா? அவர் தேவன் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறாரு. அது ஏற்கனவே அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. அதற்கு தக்கதான் இந்த உலகத்தை செஞ்சு கொண்டிருக்காரு, இப்ப நடத்தி கொண்டு இருக்கிறார். இதுல அதான் நான் போன என்னன்னு தெரியா பாருங்க. இன்னைக்கு புதன்கிழமையும் இந்த நாட்கள் ஒத்தொத்தே வந்து கொண்டிருக்குது. நான் போன வருஷம் சொன்னேன், அவர் மறைமுகமா அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். நான் அடுத்த கொஞ்சம் கூட காட்டுறேன். நீங்க எடுத்து பார்த்தா தெளிவா தெரியும். எல்லாமே அவர் தன் சித்த பிளான் போட்டபடி தான் நடக்குது. அப்ப அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கோமா? அது எப்படி தெரியும்னா, நான் சொன்னேன், அவரோட அன்புக்கு தான் நாங்கள் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்க அன்பு கூறாவிட்டால், நான் போன முறை பார்த்தது போல அன்பு கூறாவிட்டால் தீர்மானத்தின்படி அழைக்கப்படாது. அதை உறுதிப்படுத்திக்கொள். 100% பரிசுத்தமா, அது 100% தேவன் அன்பு கூற ஒருத்தனும் இல்லை. நான் போன முறை பார்த்தோம், அன்பு கூறுனா என்ன? அவர்களே நற்பணிக்கு கீழ்படிறது. 100% யாரும் கீழ்படிய போறது இல்லை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கற்பனைக்கு ஆசை கொஞ்சம் அடுத்தது வருது. அன்னைக்கு இந்த வாட்சியில பார்ப்போம். சரி இப்ப எடுங்க. 1:4-6 நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலகத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, அப்ப உலகத்துக்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். ஓகே, பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தீர்மானத்தின்படி எங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். சரி, 1-2 வருஷத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:9 அது ஒரு அருமையான வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படி. இப்படி என்ன வருது? நாங்கள் இப்ப என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய தீர்மானத்தின்படி. அப்ப அவர் தீர்மானிக்கிறார். நீ தீர்மானிக்க, அது ரட்சிக்கப்பட இல்லையா? நீ தீர்மானிக்கிறார். ஆனா இப்ப நான் திரும்ப சொல்றேன், அப்ப இந்த உலகத்திலே ஒருவன் ரட்சிக்கப்படாவிட்டால் இல்ல நான் அந்த கதையே இல்லை. நான் உனக்கு என்ன சொன்னேன்? இயேசுவை ஏற்றுக்கொள். நீ ஏற்றுக்கொண்டு என்ன செய்த? ரட்சிக்கப்பட சொன்னேன். ஏற்றுக்கொண்டியா? இல்ல, நீ நடத்த போறது. அது எப்படி தெரியாது? அப்ப தேவன் எல்லாரையும் பார்க்கிறாரு. ஒரு சில குறிச்சா ஏன்னு தெரியாது. மற்றவங்களுக்கு ஒரு அநியாயம் செய்யலை. கிறிஸ்துவ அதை சொன்ன ஆதாமுக்குள்ள நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? பாவிகளா இருக்கிறோம். நான் பாவம் செய்யலாம் நரகத்துக்கு போறது இல்லை. அது ஒரு வகை உண்மை, ஒரு வகை உண்மை இல்லை. மெய்யான உண்மை, ஆதாம் பாவம் செஞ்சால் ஆதாமுக்கு பிறக்கிற எல்லாரும் எங்கதான் போகணும்? நரகத்துக்கு போகணும். ஆனா தேவன் தன்னுடைய தீர்மானத்தின்படி அவர் கொலைப்பட மாட்டார். அவர் அன்புள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன். எங்களுக்கு ஏன் அப்படி செய்யறான்னு தெரியல. ஆனால் அவர் பைபிள தெளிவா எழுதி இருக்கிறாரு. நான் என்னுடைய தீர்மானத்தின் போல அழைக்கப்பட்டால் ஒழிய நீ என்ன செய்யப்பட முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. ஏன் தேவராஜனுக்கு தலையை போடாது சொல்ல அகஸ்டின் தூயாக சொன்னது போல, திரியேக தேவனை குறித்து நீ அறியாவிட்டா நரகத்துக்கு போவ. திரியேக தேவனை குறித்து ஆக எல்லாத்தையும் தெரியல செஞ்சா நீ அது அப்படியான நரகத்தான் போகும். ஏன்னா அது அறிய முடியாது. அது யாரும் அறிய முடியாது. ஒரு லிமிட் தெரியும். ஒரு கடவுள் 3 பேரா இருக்கிறாங்க, அது தெரியுது. எப்படி இருக்கும் தெரியாது. அது எப்படின்னு நீ ஆராய் போனா நீ உங்க ரட்சிப்பையே எழுது போகும். வேதத்துக்குள்ள இருக்கு. வேதத்துக்குள்ள இது கர்த்தருடைய புத்தகம். அதான் இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் புத்தகம் விளங்குது இல்லைன்னா, நாம சும்மா மனச புத்தகமா நினைச்சு கொண்டு படிக்கிறதெல்லாம் எங்களுடைய மூளையில் இருக்கிறது இதுக்குள்ள பூச்சி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அப்படி செய்யக்கூடாது. அதுல என்ன இருக்கு அதை கற்றுக்கொள்ளப்படணும்.
அப்பதான் தெரியுது கடவுளுடைய புத்தகம். ஏன்னா எங்களுக்கு விளங்குது இல்லை, எங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எழுதி இருக்கிறாரு. அவர் தான் தீர்மானிக்கப்பட்டது, அழைக்கப்பட்டிருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவது. எப்படி அப்படி எங்க இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு 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 கேள்வி வரும். சரி, அடுத்தது பார்ப்போம். திருப்பி வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய கிரியை பண்ண அது எந்த கிரியை? விசுவாசம் கூட எங்க கிரியை தான். அது கூட அப்சர்வ் வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த ஒருவனும் இது எதிர்த்தே பேச முடியாது. பைபிள் ஒரு இடத்துல இல்லை, ரெண்டு இடத்துல இல்லை, பல இடங்கள்ல இங்க பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம். ரோமர்ல 9:11 பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில். கேக்குதா? அவங்களுக்கு பிள்ளைகள் என்ன செய்யலையா? நல்வினையும் தீவினையும் ஒன்றும் செய்யாமல் இருக்கையிலே தெரிந்து கொள்ளுதலின் படி அல்லது தீர்மானப்படி தெரிந்து கொள்ளபடி அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படி. அப்ப கிரியையினாலே நிற்காம அழைக்கிறவராலே. இப்ப கிரியையினாலே நிலைக்கிறாங்கன்னா நாம செய்த ஒரு கிரியை ரட்சிப்புக்கு நடத்துன்னு சொல்லுது. ஆனா வேற என்ன சொல்லுது? அவரால் அழைக்கப்படணும். அதாவது யாக்கோபும் ஏசாவும் நல்வழி செய்யல, ஒரு தீமை செய்யல. அதுக்கு முன்பே ஆண்டவர் முன் குறிச்சிட்டார். யார? யாக்கோபு. அங்க போய் கேளுங்க, பரலோகத்தில் கேட்க தேவையில்ல, விளங்குது. ஆனால் நான் திருப்பி சொல்றேன், அவர் நீதியுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் மகா பெரிய தெய்வம். அது ஒரு நாள் பலப்பட மாட்டார், அதுல சந்தேகம் இல்லாமல் இருக்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அதை ஏற்றுக்கொள்ள நாம முதலாவது பழகணும். அதான் அப்ப சொல்றேன். அப்ப அவர் தீர்மானத்தின்படி நான் சொல்றேன், அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்படாட்டி இந்த உலகத்தை யாரும் என்ன செய்யப்பட முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. நல்லா விளங்கிக்கணும். அவரது தீர்மானம் என்ன? ஆதாமுக்குள்ள எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? பாவி ஆயிட்டோம். இப்ப நாங்க அதாவது பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் என்ன செஞ்சிருக்கிறோம்? மறித்து இருக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. செத்தவனால ஒன்றும் செய்ய முடியாது. செத்தவன் விசுவாசிக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப இயேசு, ஆனா தேவன் என்ன செஞ்சாரு? சரி, ஒரு சிலரை நான் தெரிஞ்சுக்கொள்ள போறேன். அது ஏன் எப்படி தெரிஞ்சுக்கொண்டா நமக்கு தெரியாது, பரவ போய் தான் தெரியும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் ஒன்று தெரிஞ்சுக்கொண்டேன், அந்த பாவத்தில் அக்கிரமத்தில் இருக்கிற நான் என்ன செய்ய உயிர்ப்பித்தேன். உணர்வு சொன்னால் லீதியா ஒரு 10 பேர் சும்மா ஒரு 10 பேர் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. லீதியா இதயத்தை மட்டும்தான் கர்த்தர் திறந்தார். இது 9 பேர் இதயத்தை கர்த்தர் என்ன செய்யவில்லை, திறக்கவில்லை. ஏன் திறக்கவில்லை நமக்கு தெரியாது. ஏன் லீதியா இதயத்தை திறந்தார் அதுவும் தெரியாது. ஆனால் அதான் சொல்லுங்க, நாம நீங்க நல்லா புரிஞ்சு கொண்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ரட்சிக்கப்பட்டிருந்தா இது எவ்வளவு பெரிய ஒரு கிருபை. இந்த உலகத்தில் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா ஆதாமுக்கு எல்லாம் மறுத்து போயிருந்தோம், எல்லாரும் மறுத்து போயிருந்தோம். பாவத்தை அக்கிரத்தை மறித்து போயிருந்தோம். கோமாலையில் இருக்கல, சுகமில்லாம இருக்கல, கோமாவிலும் இருக்கல, மறித்து போயிருந்தோம். ஆனா வேற சொல்றது அதே 5வது 2 இருக்காங்க, எபேசியர் 2:5 தேவன் எங்களை உயிர்ப்பித்தார். நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாது, தேவன் தான் எங்களை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த பிறகுதான் நாம் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும், மனம் திரும்ப முடியும். எல்லாமே அதுக்கு பிறகுதான். ஆகவே இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். ஆனா வேதத்துல அதை தெளிவு பறையிருப்பாங்க. இதோட எத்தனை ஜாதி இருந்தது? அவர் யாரை தெரிஞ்சு கொண்டா? இஸ்ரவேலை. யாராலும் கேள்வி கேட்கலாமா? ஏன் இஸ்ரவேல் தெரிஞ்சு கொண்ட? ஏன் இலங்கையில மக்கள் தெரிஞ்சு கொள்ளன்னு கேட்கலாமா? கேட்க முடியாது. ஏன் தெரிஞ்சு கொண்டா தெரியாதுப்பா. அவர் தீர்மானத்துக்கு அவர் நடத்துறாரு. அவர் பிழைப்பட மாட்டார். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். பிழைப்பட மாட்டார், உலகத்தில் விட மாட்டார். சரி, 2வது பார்த்தோம். அப்படிப்பட்டவங்க தீர்மானத்தின்படி என்ன அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள அன்பு, அது 2-3 வருஷம் போன பார்த்தோம், நாங்கள் பார்த்துட்டோம். சரியா? இதுதான் முக்கியம். ஏன்னா நீ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டியா இல்லையான்னு எப்படி கண்டு கொள்ளலான்னு சொன்னால், நீ அன்பு கூறுகிறாயா சொன்னால், நீ கற்பனையிலே சந்தோஷமா இருக்கிறாயா, கற்பனையை விரும்புகிறாயா, கற்பனையை செய்ய நீ ஆசைப்படுகிறாயா. நூற்று செய்ய யாரும் இல்லை, எல்லாரும் சொல்ற மனைவியை நேசிக்கிறோமா, அதை நேசிக்க முயற்சி பண்றோமா, அது பிள்ளைப்பட்டு அது பிள்ளைன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி தீர்மானம் அழைக்கப்பட்டிருக்கிறார். கணவனை நேசிக்கிறீங்களா, அவர் பேசுறாரு, சரி சொல்லி கீழ்ப்படிங்க, சரி கீழ்ப்படிவோம், சரி அட்லீஸ்ட் ஒரு முயற்சி பண்ணுவோம், ஒரு கீழ்ப்படியத்து ஒரு முயற்சி பண்ணுவோம். இது அவர்களுடைய கஷ்டமா கடினமான ஒரு மனசனா தான் இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்றது கீழ்ப்படிய சொல்லி அது கீழ்ப்படிவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறோமா, விழுந்து எழும்புறோம் பரவாயில்ல, ஆனா முயற்சி எடுக்கிறோமா? எந்த காரியத்திலையும்
அப்ப அவருடைய கற்பனைகளே நீ சந்தோஷப்படாட்டி, அந்த கற்பனைகளே ஒரு என்ன சொல்றது சந்தோஷம் உனக்கு இல்லாட்டி, அதை செய்யணும்னு விருப்பம் உனக்கு இல்லாட்டி நீ தீர்மானத்துக்குள்ள அழைக்கப்பட்டவங்க. அதனால தான் நான் சொல்ற சபையில் அநேக தீர்மானத்துக்குள்ள அழைக்கப்படவில்லை. நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனை பொறாமை பாருங்க, எரிச்சல் பாருங்க, குறை சொல்றத பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. நம்ம அட்லீஸ்ட் முயற்சி பண்றோமா, விழுந்தோம்னு அழுகுறோமா, விழுந்தோம்னு ஒரு சோகம் வருதா, ஏன்டா இப்படி நினைச்சிட்டேன், ஏன்டா இப்படி நான் பேசிட்டேன், ஏன்டா நான் இப்படி வைஃபை சொல்லிட்டேன், இப்படி ஏதாவது வருதா உங்களுக்கு? இப்ப வைஃபை பேசுறது, இப்ப புருஷனுக்கு அடங்காம, பாசருக்கு அடங்காம, பொறாமை வெல்ல விருப்பம் இல்லை, எரிச்சல் வெல்ல விருப்பம் இல்லை, கண்ணீரிச்சை வெல்ல விருப்பம் இல்லை. அப்பப்ப ஏதோ ஒன்று ரெண்டு இல்லை, எல்லாத்துலையும் நம்ம முயற்சி பண்றோம். அதான் முக்கியம். ஒன்று ரெண்டு எல்லாம் செய்வான். எல்லாத்தையும் கற்பனைகளை ஆசையா இருக்கிறோமா? 119 அப்படிலாம் 119 சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க. கற்பனை எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாங்க. யாரு? தாவீது. அவன் பிளவுக்கான், எழுந்தி விழுந்து எல்லாம் எழும்பினான். ஆனா கற்பனையில அப்பா அவன் அன்றைய நம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கிறது இல்லைன்னா தீர்மானத்துக்கு அழைக்கூடாது. நீ என்ன சுவிசேஷம் சொன்னாலும், நீ என்ன காசு கொடுத்தாலும், தசம பாகத்துல 1000 ரூபாய் மாசம் கொடுத்தாலும், நீ இந்த கற்பனைக்கு கீழ்படிய ஒரு மனதில் அது ஒரு விருப்பம் இல்லை, அது ஒரு ஆசை இல்லை, பரிசுத்தமாக ஒரு பெரிய ஒரு வெறி இல்லை. நான் சொல்றேன், நீ தீர்மானத்துக்கு அழைக்கூடாது. நீ என்னவும் செய். எத்தனை ஆத்மா கொண்ட 100 ஆத்மா கொண்டு இருக்க, ஆனா கற்பனை படி செய்ய விருப்பம் இல்லை, கீழ்படி விருப்பம் இல்லை, தாழ்மையான விருப்பம் இல்லை, கோபம், அவனை பத்தி குறை சொல்றது, அவனை பத்தி நொட்ட சொல்றது. நீ தீர்மானத்துக்குள்ள அழைக்கப்பட்டவன் அல்ல. தீர்மானம் அழைக்கப்பட்டா அதுதான் ஒரே ஒரு அடையாளம். அதுதான் ஒரே ஒரு அடையாளம். வேற எந்த அடையாளத்தை கொண்டு வராங்க? வாசி 1 யோவான் 5:2-3 வாசி போன மட்டும் கூட வாசிக்கிறீங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா? தேவனுடைய கற்பனை கைக்கொள்வது அவர்களே அன்பு கூறுவதா? அப்ப அவர் தீர்மானம் அழைக்கப்பட்ட அவர்களே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய கற்பனையை விரும்புகிறவர்களுக்கு தேவனை நேசிக்கும் போது ஆராதிக்க சொல்ல அதை அடங்குவான். அது முக்கியமாக இல்லை. நான் கற்பனைக்கு சந்தோஷமா இருக்கிறோமா? பேர் சொல்லுது 4ஆவது அதிகாரம் இருக்கிறேன் பாகத்துல இப்படி நீதி அதை வாசிக்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது இதுல ஒரு சந்தோஷம் இல்லைன்னா நான் சொல்றேன், நீங்க தீர்மானத்துப்பட அழைக்கப்பட்டோம் அல்ல. நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க, ஏதோ செய்யறீங்க, அவ்வளோ செய்யறீங்க. நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நானும் அந்த கற்பனையில ஆசை இல்லை, அதுக்கு கீழ்படி எனக்கு விருப்பம் இல்லைன்னா நானும் பாருங்க நான் இல்லையா இல்லை இல்லை அது இல்லை. அந்த 4:8 இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற முழுமைக்கும் ஒத்த நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் ஏது? அப்ப இந்த கற்பனை எப்படி இருக்குது? மிகவும் நன்மையானது, மிகவும் நல்லது. அப்படி நம்ம நினைக்கிறோம். 119 சங்கீதத்தை எடுத்து பார்த்தா நான் வாஞ்சியா இருக்கிறேன், நான் அதை தியானிக்கிறேன், அது என்ன உணவா அப்படியே தாவி சொல்றது. ஏன்னா அவன் மறுபடி பிறந்தவன் பாருங்க. சரி, இப்போ எபிரேயர் 8:10 வாசிங்க. 8:10 திரும்ப சொல்றேன். நரகத்து போனா போனதுதான் தம்பி தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் சொல்றேன். நரகத்து போனா போனதுதான். இன்றைக்கு தீர்மானம் பண்ணு. நீ யாரு இதன்படி அழைக்கப்பட்டு இருக்கிறாயா? இதன்படி தீர்மானப்படி அழைக்கப்பட்டா நீ அன்பு கூறுவாய். அன்பு கூறாட்டி நீ நானும் நீயும் நரகம் தான். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அது அர்த்தம் என்ன? அந்த பிரமாணத்தின் மேல் ஒரு அன்பை நான் கட்டளையிடுவேன். அந்த பிரமாணம் உனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, இப்ப வாசிப்போம். 1 யோவான் 2:3-5 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறோமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அப்ப அவருடைய கற்பனையை நான் கைக்கொண்டா அவரை, அப்படி இல்லைன்னா அது இல்லை. அன்றைக்கு அவர் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அவர்களே அன்பு கூறுவர்களுக்கு. நல்லா யோசிச்சு, நீங்க மற்றபடி எதை நீங்க முன்னுக்கு வைத்தாலும், நான் சொல்றேன் நல்லா கூட, மற்றபடி எதை நீங்க முன்னுக்கு வைத்தாலும், நீங்க என்ன செய்தாலும்
கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டினாலும் நீங்கள் அன்பு கூறாவிட்டால், அதாவது கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ள விருப்பம் இல்லாவிட்டால், பரிசுத்தமாய் வாழ நமக்கு விருப்பம், பொறாமை மேற்கொள்ள விருப்பம் இல்லை, எரிச்சலை மேற்கொள்ள விருப்பம் இல்லை, கற்பனை மேற்கொள்ள நமக்கு விருப்பம் இல்லை, வைஃபை நேசிக்க விருப்பம் இல்லை, புருஷனை நேசிக்க நமக்கு விருப்பம் இல்லை, மன்னிக்க நமக்கு விருப்பம் இல்லை, தயவாக இருக்க விருப்பம் இல்லை, கொடுக்க விருப்பம் இல்லை. நான் சொல்ல ஒன்று எடுக்காது, சிலர் கொடுப்பான். ஆனால் மற்றது எல்லாம் பணம். இன்னொருத்தன் மனுஷிக்கு கீழ்ப்படிவான் ஒருத்தி, ஆனால் இது எல்லாம் படம் அப்படி இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு அன்பு இருக்குதா, எல்லாத்துலேயும் நம்ம முயற்சி பண்ணுறோமா, விழுந்தோடனே எங்களுக்குள்ளே ஒரு ஒரு மனக்கசப்பு வருதா, ஐயோ இது திரும்ப இப்படி பாவம் செஞ்சுட்டேனே அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதா? அப்படி வந்தா நீ அங்கே அவர் தீர்மானப்படி அழைக்கப்பட்டிருக்கா. இல்லை நீ என்ன செய்தாலும் நரகம் தான். திரும்ப திரும்ப ஆண்டவர்களை எச்சரிக்கிறது, திரும்ப திரும்ப ஊழியத்திலே இருக்கிற பெருமையை விட்டுரு, தாரங்களை விட்டுரு, வரங்கள் கிரியை செய்து விட்டுரு, அதெல்லாம் விடு, அதெல்லாம் தேவையான அதெல்லாம் விட்டுரு. அதை வச்சு கொண்டு இப்போ நான் அன்றைக்கி சொன்னேன், பிரசங்கம் பண்ணுற இந்த பிரசங்கத்தை வச்சு கொண்டு பரவாயில்ல போக முடியாது, இந்த தாரத்தை வச்சு பரவாயில்ல போக முடியாது. எனக்கு வர கிரியை செய்யல, ஆனால் வர கிரியை செய்தால் அதை வச்சு பரவாயில்ல போக முடியாது. எதை வச்சு போக முடியும்னா, நாம தேவனுடைய அவர் தீர்மானம் பண்ணி இருந்தால், அவர் முன் குறித்திருந்தால், அவர் என்னத்துக்கு முன் கொடுத்தார்? தேவசாயப்பாய் முன் கொடுத்தார். ஆகவே உன்னை தேவசாயப்பாய் மாற்றியா, அடிச்சோ உதைச்சோ மிதிச்சோ அல்லது உன்னை எங்கே கடலை தள்ளி மூழ்க வச்சாவது உன்னையும் என்னையும் தேவகுமார் சாயப்பாய் மாறுகிற அந்த காரியத்தை செய்வார். அவர் அழைச்சிருந்தால் செய்வார். நான் சொல்றது அதான் சொன்னேன், நான் திரும்ப சொல்றேன், ரட்சிப்பு கர்த்தருடைய நானும் ரட்சிப்பு செய்ய முடியாது. அவர் அழைச்சிருந்தால் அவர் பரிசுத்தப்படுத்துவார். அதை எப்படி இருந்தாலும் செய்வார், எப்படி இருந்தாலும் செய்வார். சின்ன சின்ன பாவங்கள் கூட, நினைவிலே செய்கிற பாவங்களை கூட விடமாட்டார், அதை கூட விடமாட்டார். அவருடைய தீர்மானம் பண்ணி அழைக்கப்பட்டிருந்தால் நீ அப்படி வாழ முடியாது, சிந்தையில கூட பாவத்தோடு வாழ முடியாது. அப்ப வெளிப்பிரகாரமா உடுப்புகளா இருக்கட்டும், பார்வையா இருக்கட்டும், அதன் மீது ஒரு ஆசை வந்துடும், பரிசுத்தமாகணும் ஒரு ஆசை வந்துடும், விழுந்து எழுபடும் உண்மைதான். ஆனா நீ ஒன்றே சொல்றேன், நீ யோசிச்சுப்பார், உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் யோசிப்பார், சொல்றது பொறாமை இருக்கு, எல்லா சூழ்நிலையும் யோசிச்சு பார்த்துட்டு நீ இறுதி எப்படி இருக்கிறாய் பார். அடிக்கடி நான் இதை இப்படி கூட சொல்லுவேன், அடிக்கடி உனக்கு பாவத்தில் பிரச்சனை இல்லைன்னா கூட நீ அந்த தீர்மானம் அழைக்கப்படலை. ஏன்னா பாவத்துக்கு பிரச்சனை இருக்கும், சாகு மட்டும் தேவகுமாசாக மாறுறபடினாலே அப்பப்போ பாவத்துக்கு பிரச்சனை இருந்து அது ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கு. போராட்டம் இருந்தாலும் வைக்க வேண்டியதான் நான் நினைச்சப்பட்டிருக்கேன். சிலருக்கு போராட்டமே இல்லை, ஏன்னா நாங்கள் போராட மாட்டோம், ஏன்னா நாங்கள் அதில் விருப்பம் இல்லை. ஒருத்தர் பேசினா திருப்பி பேசுகிறோம், அப்போ என்ன போராட்டம்? ஒரு போராட்டம் இல்லை. இப்போ ரட்சிக்கப்பட்டாலும் ஒருத்தர் பேசிட்டோமா, உங்களுக்கு நினைவெல்லாம் பிரச்சனை, இதை படுக்கும் போதெல்லாம் ஐயோ இது ஏண்டா இந்த சவுண்டா பேசிட்டோம், சவுண்டா சொல்லிட்டோம், ஏண்டா கோபமா இப்படி அந்த 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 பிரச்சனை வந்து கொண்டு இருக்கு. ஏன்னா அவருடைய தீர்மானம் அழைக்கப்பட்டிருந்தால் நீ அன்பு கூற நீ முயற்சிப்பாய் அப்படின்னு சொன்னால் நீ கற்பனை எல்லாவற்றுக்கும், எல்லா 1 2 3 அல்ல எல்லாவற்றுக்கும் நீ கற்பனையில் கீழ்படிய நீ முயற்சி பண்ணுவான். இந்த இத்தனை பேருக்கு சொன்னேன், தாய் தப்பலுக்கு பிள்ளைகள் கீழ்படியல, அது நரகம் தான். நான் சொன்ன என்ன செஞ்சா பரவாயில்ல, நீ நரகம் தான். தாய் தப்பல் கீழ்படிய முடியல, நரகம் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை எனக்கு. தாய் தப்பலுக்கு கீழ்படியாத பிள்ளைகள் நீயா கீழ்படிய போகுது. இடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல் இதுதான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் தீர்மானம் அழைக்கப்பட்டிருந்தால் அந்த வாசல் வழியா போக உனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். பல பிரச்சனை இருந்தாலும் நீங்க அந்த பாத வழியாக்கி போக உனக்கு தெரியும் அந்த முடிவு எவ்வளவு நல்லதுன்னு. தீர்மானத்தில் அழைக்கப்பட்டிருந்தால் அந்த முடிவு எவ்வளவு சந்தோஷம் கொடுத்து ஆண்டு உனக்கு காண்பிப்பார். ஆனால் அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டு இருந்தால் அதுக்கு ஒரே காரணம், நீ அன்பு செலுத்துறாயில்லையான்னு நீ பார்த்துக்கோ. சரி, 14 யோவான் 21 அதுக்கு வாட்சி, அதை மட்டும் வாட்சிட்டு போவாங்க. அங்கால யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். முடிஞ்சது. என் கற்பனையை பெற்றுக்கொண்டு அதிலே செய்கிறவன் தான் எனக்கு அன்பு தீர்மானப்படி அழைக்கப்பட்டாலும் அதிலே அன்பு கூறுகிறவன், அன்பு கூறுகிறவன். நாங்கள் 28 அப்படியே வாட்சிட்டு என்ன எல்லா நன்மைக்கே நடக்குது, உனக்கு நடக்குது. அந்த அன்பு கூறுறவனுக்கு தான் அது நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது, சபைகளுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்குது. எதெடுத்தாலும் ஊப்படுத்த எங்களை எல்லா நன்மைக்கே தான் எழுதியிருக்குது, அது எழுதியிருக்குது உண்மைதான். ஆனால் யாருக்கு எழுதியிருக்குது?
அவர்களே அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப நம்ம அன்பு கூறுகிறோம்னா அவர் கற்பனைக்கு நம்ம ரொம்ப விருப்பப்படுறோம். அதுல விழுந்தாலும் அதுதான் வேணும்னு சொல்லி திரும்ப 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 மன்னிப்பு கேட்டு அதை முயற்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், நீ தீர்மானத்தில் அழைக்கப்பட்டிருக்க. பாவத்தை குறித்து அடிக்கடி கண்டித்து உணர்த்தப்பட்டு கொண்டு நீங்க இருக்கிற எல்லாரும் அதுல இருக்கு. மற்றவன் இல்லை. எத்தனை பேர் எதிர்த்து நிக்கிறீங்க? ஒரு பிரச்சனை வந்தா அதை ஏன் எதிர்த்து நிக்கிறீங்க? அதுக்கு சபை எத்தனை பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டு உடனே எதிர்த்து நிக்கிறாங்க. இல்லை அது தாழ்ந்து போக மாட்டேன். நான் பிடிச்சதா மூணு காலம் தான். நீ என்ன சொல்லிட்டு போ. என்ன பண்ணுவோம்? எல்லா பக்கத்திலும் ஜோல ஒரு புத்தக வாசாரு காஸ்பல் சயின்டிபிக் மிஷன் சொல்றதே வேற. உலகத்தான் சொல்ற பரிசுத்தான் கொண்டு வர மாட்டான். தேவன் விரும்புகிற பரிசுத்தை கொண்டு வரும். இருதயத்தில் இருந்து அந்த பரிசு அந்த பேர் சொல்றேன், ஆவி ஆத்மா சரீரத்தை நான் பரிசுத்தப்படுவேன். நீங்க சரீரத்திலும் ஆவியிலும் உள்ளான மனுஷ நினைவுகளிலேயே பரிசுத்தத்தை கொண்டு வருவா. நான் செய்ய முடியாது. நான் அவர் தீர்மானத்தை அழைக்கப்பட நான் செய்ய முடியாது. தீர்மானத்தை அழைக்கப்பட கட்டாயம் செய்வேன். அது கர்த்தரே அந்த கிருபை தரும். நீதான் உடைய இல்லை இன்னைக்கு ரட்சிக்கப்படும். மீண்டுமா ரட்சிக்கப்படும். முதலாவது ஓகே சார். அடுத்தது நல்லா கவனிங்க. அதான் சொன்னேன், நீ ரட்சிப்பை நிச்சயப்படுத்திக் கொண்டு அடிக்கடி நான் சொல்றது காரணம், அப்படி நீ ரட்சிக்க நிச்சயப்படுத்திக் கொண்டால் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கு வைராக்கியமா இருக்கிறான். அந்த ஒரு பெண்ணை கண்ணில் நிச்சயம் பார்க்க கூடாது, அவனுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஆமா ஆண்டவரே, அப்படி பார்க்க கூடாது ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் என் தங்கச்சி மாதிரி பார்க்கணும், என் அம்மா மாதிரி பார்க்கணும், என் பிள்ளை மாதிரி பார்க்கணும். அந்த உணர்வு இருந்தாலே நான் சொல்றேன், நீ அன்பி அவளை தீர்மானப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். பொறாமப்படக்கூடாது ஆண்டவரே, ஐயோ வேணா ஆண்டவரே, நான் பெருமையா இருக்கக்கூடாது ஆண்டவரே, தாழ்மையா இருக்கணும், நான் பெரிய பாஸ்டா இருக்கலாம், இன்னும் வரம் கூட தெரிய செய்யலாம், ஆனா நான் தாழ்மையா இருக்கணும் ஆண்டவர். அந்த நினைவு இருந்தாலே நான் சொல்றேன், நான் அந்த அன்பு அவன் தீர்மானம் பண்ணி அழைக்கப்பட்டிருக்கிறேன். மற்றவங்க சொல்லிட்டான், மற்ற எப்ப பாரு நோண்டிட்டான், தொட்டுட்டான், சின்ன பிள்ளைமா இந்த சபை நோண்டிட்டான், தொட்டுட்டான், இதாக விட நீ ரசிக்கப்பட்டா நீ அதை பெருசுப்படுத்துவியா? அப்ப எப்படி அவர் சாயல்ப்பா நீ மாற்றப்படுவார்? எல்லாம் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை படுத்துவதற்கு விட மாட்டேன். தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை. எப்படி நீ அவரை தீர்மானம் எடுக்க முடியும்? விட்டு கொடுக்குறீங்களா? தாழ்மையா இருக்கிறோமா? நான் திரும்ப சொல்றேன், 100% இல்லை. உன்னை ஆராய்ந்து கர்த்தருடைய ஆவியான உனக்கு உதவி செய்வாராக. உனக்கு உண்மையாகவே கற்பனையிலே விருப்பம் இருக்குதா? உண்மையாக அதுல ஒரு சந்தோஷம் இருக்குதா? கர்த்தர் ஆவியா அடிக்கடி உன்னை கண்டித்து உணர்த்துகிறாரா நீ இவருடைய பிள்ளைகளை? எல்லா பிள்ளைகளும் எனக்கு நான் சொன்னேன், நான் ரட்சியோடு இன்றைக்கு வைப்போம். ஒரு நாள் தான் ஒரு பிரச்சனை கண்டித்து கொடுத்தா நாளே இல்லை. அதுக்காக கண்டித்து கொடுப்போம். ஏன்னா நாங்கள் அப்படி ஜென்மம் உலையான சேர்த்து இருக்கிறோம். இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறோம். அது இருந்து சுற்றி சொன்னேன், இயேசுனால வரும்பொழுது நாங்கள் அவரை போல மாறுவோம். நாங்கள் இயேசா வரும்போது எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம் சொன்னால், அவருடைய சாயக்கப்பா இருக்கிறது ஒரு துளி கூட வளர்ந்துருக்க மாட்டோம், சுட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஆனா அதில் விருப்பம் இருக்குது, அதில் வாங்கியா இருக்கிறோம் பாருங்க. அதனால அவர் வரும்பொழுது அவர் போலவே மாற்றி தான் எடுத்துள்ளது. பெரிய ரட்சிப்பு இது ஒரு பெரிய ரட்சிப்பு. இது எல்லாம் போக மாட்டோம். இது பெரிய ரட்சிப்பு. கர்த்தர் கிருபை. திரும்ப சொல்றேன், அவருடைய கிருபை, அந்த கிருபை. ஆனா எங்க பக்கத்து இருக்கிறத நம்ம செய்யணும். ஓகே சரி. அப்ப அப்படி இருக்கிறவனுக்கு சகலம் என்ன இது நடக்கும்? அப்ப இதுல நீ ஸ்டெடி ஆயிடும். நான் திரும்ப அது வலியுறுத்துறேன். நீங்க உங்களுக்கு ஒரு ரிப்பீட் பண்ற மாதிரி தான் பரவாயில்ல. அப்ப நீ அவர் தீர்மானத்தை அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி உனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகும். நான் பெரிய பரிசுத்தவான் இல்லை, ஆனா நான் பரிசுத்தம் வாங்கிக்கிறேன், எனக்கு இந்த பரிசுத்த மேல ஆசை இருக்குது. எப்ப விழுந்தாலும் அதில் நான் கூட சொல்ல விரும்பல, நான் எழுதி இறுதியில் கூட சொல்லிடுறேன். அப்படி கூட சொன்னாலும் அந்த பிள்ளை நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல், அப்படி ஒரு நாள் அல்ல, டெய்லி அப்படி வாழ்ந்த ஒருவன் அவன் அன்பி அவன் தீர்மானப்படி அழைக்கப்பட்டான். உன்னோட லைஃப் ஸ்டைலை பாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் உன்னோட லைஃப் ஸ்டைல் என்ன? உன் கணவருக்கு கீழ்ப்படிய கஷ்டமா இருக்குதோ இருக்கிறான். மனுஷிக்கு கணவருக்கு கஷ்டமா இருக்கலாம், கணவருக்கு மனைவியோட பெரிய. ஆனாலும் நாங்க முயற்சி பண்றோம், மேக்சிமம் முயற்சி பண்றோம். ஏன்னா அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிற செய்யணும் அந்த விருப்பம் அது இருந்தால் நீ அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தா சார், அது சாவா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அது கேன்சர் வியாதியா இருக்கட்டும், அது தலையடியா இருக்கட்டும், அது ஒரு ஆக்சிடென்ட் நமக்கு பரலைஸா போனா கூட நான் சொல்றேன், அன்பியோட தீர்மானப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அது எல்லாம் நன்மை கேள்வாங்க.
பயப்பட தேவை, அது பண்ணி பயப்பட தேவை. அதுக்கப்புறம் எது நடந்தால், அதாவது நான் இன்னைக்கு நான் அவன் திரும்ப அரைப்பட்டு நான் நம்புறேன் ஆகுறேன், இந்த கண் போச்சு காது போச்சு எதுவும் போகட்டும், எல்லாமே போகட்டும் வேண்டியாங்க. டோன்ட் கேர், அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை இல்லை. அன்பு தீர்மானம் அழைக்கப்பட்டிருந்தால் சகலதும், அது கண் குள்ளாச்சா அது நன்மைக்கு ஏதுவாய், அது சித்தப்படும் வந்துட்டா அது நன்மைக்கு ஏதுவாய், அதுல இந்த கால்கள் ஏழாம பரலேசா படுத்தணும் அது நன்மைக்கு ஏதுவாய். ஆனா அந்த தைரியம் எப்ப வரும்னா, நீ கற்பனைக்கு கீழ்படிய அதை சரியில்லாம நீ இதை சொல்லி கொண்டு வந்தா நீ நரகத்துக்கு இப்படி சொல்லிவிட்டு போக வேண்டாம். அப்ப மிக முக்கியம், நீ கற்பனை உன்னுடைய மனதுக்குள்ளேயும் உன்னுடைய இதயத்தில் கற்பனை எழுதப்பட்டிருக்கா, அதுல ஒரு சந்தோஷம் இருக்குதா, அதுல ஒரு சமாதானம் இருக்குதா, அது செய்யும் உலகத்திலே அதை செய்யும் பொழுது மற்ற எவ்வளவு காசு கொடுத்தா கூட வராத சமாதானம் பரிசுத்தமா நீ வாழும் பொழுது வருதா? அப்படி இருந்தா நீ அன்பு, அதுக்கு அப்படி அது உனக்கு இருந்தா எதுக்கும் பயப்படாத. எது நடந்தாலும் நடந்து போகும், பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் தொந்தரவு பண்ணுதா, பிள்ளைகள் விழுந்து போதா, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாங்க. கர்த்தர் அதை சீர்படுத்துவார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கான். அன்பு அவர் தீர்மானத்தில் அழைக்கப்பட்ட அவர்களே அன்புக்குள்ள சகலதுன்னா சகலதும் தான். ஆனால் இதெல்லாம் கற்றுக்கொள்ளாம நம்ம இந்த நேரமும் என்ன சொல்றது, காசு வாங்க எங்க வீடு எங்கன்னு இப்படி யோசிச்சு கொண்டு எப்படி நான் கிறிஸ்துவ வாழறது, எப்படி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஒரு உதாரணம் பார்ப்போம். சகல நன்மைக்கு ஏதுவாய். அதுக்கு மிக நல்ல உதாரணம் அவர் தான். யார்? எங்களுடைய ஜோசப் தான். வாசிங்க ஜோசப் இதை ஆதியாகமம் 45 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உணவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஜோசப்புக்கு தெளிவா தெரியும். இவ்வளவு பாடுபட்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அன்பை மடத்தியமாக அழைக்கப்பட்ட அவள் அன்பு கொள்ளுங்க நன்மைக்கு ஏதுவாய், நன்மையாக அல்ல. நான் சொல்றேன் உங்களுக்கு அனுபவம் அப்புறம் நான் வரேன். அப்ப உங்களுக்கு முதல் தெளிவா தெரியறதுக்கு நீங்க கற்பனையில் விரும்புறீங்க. உங்களுக்கு எதையும் விட பாசு பணம் செக்ஸ் எதையும் விட எனக்கு கற்பனை விருப்பம். நான் கற்பனை ஆண்டோட கற்பனையில் கீழ்ப்படியும், நான் பரிசுத்தமா வாழும் அந்த எண்ணம் இருந்தா நீ என்ன நடந்தா சொல்லி யோசேப்புக்கு எவ்வளவு நடந்தது, ஒன்று நடந்தது நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா யோசேப்பு சொல்றேன் இதெல்லாம் தேவன் முன்குறித்தா இது எல்லாத்தையும் செய்தார். பாருங்க இப்ப 50 எடுங்க, 50 இன்னைக்கு நாம் அநேகர் சோர்ந்து போறோம். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை தேவன் நம்ம அழைச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இல்லாட்டி நமக்கு இது கற்றுக்கொள்ளணும். இது சும்மா இது ஆட்டோமேட்டிக்கா வராது. இது சும்மா என்ன நான் பிரசங்கம் பண்ண வீணானே எனக்கு தெரியல. ஆனால் பிரசங்கம் பண்ணல. சரி பார்ப்போம். வாசிங்க 50 15 20. பின்பு அவருடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாப்புக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாக்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா?
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யாக்கோபு கூட பார்க்கலாம். யாக்கோபுக்கு நடந்த துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனா அவன் சொல்றான் ஒரு கட்டத்துல எனக்கு எல்லாமே எனக்கு எதிராக நடக்குதுன்னு. ஆனா அவனுக்கு எதிராக நடக்கல. அவனுக்கு அப்படியே தெரியுது. என்ன சொன்னேன், அப்படியே நடக்கும் 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 நடக்கும். ஏன்னா தேவகுமார் சாயகோப்பா மாறன்னு சொன்னா பல பிரச்சனைகளை கொண்டு வராம நம்ம தேவகுமார் சாயகோப்பா நாங்க மாற மாட்டோம். ஒரு பிள்ளைக்கு தண்ணியில அடிக்காத பிள்ளை அது ஒழுங்கா வளராது. அது போல நாங்களும் அடி போடாட்டி வளர மாட்டோம். சிக்ஷை இல்லாம நாங்க ஒரு நாளும் தேவகுமார் சாயகோப்பா மாற்ற மாட்டோம். அப்ப பல நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது எல்லாம். அது சோர்வில்லாம இருக்கலாம், பொருளாதார குறைவா இருக்கலாம் சில காலங்களிலே, அல்லது வருத்தமா இருக்கலாம், பிறர்களை தூசிக்கலாம், அவமானப்படுத்த எல்லாம் 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 சேர்த்து தான் நம்ம தேவகுமார் சாயலுக்கு நன்மைக்கு ஏதுவா. அது என்ன நன்மைக்கு ஏதுவாய்? தேவகுமார சாயலுக்கு அது முன்னுக்கு நாங்கள் பார்க்குறோம். தேவ சித்தத்துக்கு அழைக்கப்பட்டோம், தீர்மானங்கள் அழைக்கப்பட்ட பார்க்கிறோம். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாது. யாக்கோபுக்கு பிரச்சனை, அவன் எத்தனை தான் இருந்தான். ஆனா என்ன அவன் எத்தனை ஆனா என்ன இருந்தா சொல்ல பரவாயில்ல. அவன் அடிக்கடி சொல்றான் தனக்கு நேடுறது எல்லாமே என்ன சொல்றது. அது ஒரு வருஷத்துல அதிகமா ஆதியாம் 42 36 ஒரு வருஷம் அவன் சொல்றாரு பாருங்க. ஆதியாம் 42 36 நான் மறந்துட்டேன் வருஷம். நோக்கி யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பெஞ்சமினை கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. எனக்கு விரோதம் நடக்குது. ஆனா கடைசியா நீங்க பார்த்தா யாக்கோபுக்கு விரோதமா இல்ல. தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டபடினால் இஸ்ரவேலை மாத்தி அவரை தன்னுடைய தீர்மானத்துக்கு அழைக்கப்பட்டபடினால் பல பிரச்சனைக்கு கூட அவனை என்ன சொல்லி செஞ்சாரு, கொண்டு போன நன்மைக்கு எல்லாம் மாத்தினான். அந்த எகிப்திலேயே அவன் பெரிய ஜனங்களா இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் மாற்றினார். ஆகவே அவர் பார்ப்போம், அவர் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டிருக்க அவர்கள் என்ன செய்யறதுக்கு அன்பு கொடுக்கு. அவங்க என்ன நடக்கும் சகலதும் நடக்கும். இதுக்கு அவன் இதை கற்றுக்கொள்ள முடியும். இதை சொல்லி கொடுத்து சகலம் பாருங்க. நீயா எழுதி வச்சா நான் சும்மா பேசிட்டு போவா இல்ல. அப்ப பாருங்க, அப்ப நான் பசுமா வாழ நினைக்கிறேன், கற்பனை மேல் நான் சந்தோஷமா இருக்கிறேன், கற்பனை பண்ணணும்னு விடுறேன், எழுதுறேன். ஆனாலும் பசுமா வாழணும்னு நான் விரும்புறேன்னு சொன்னால் சொல்றேன். அப்படி எனக்கு தெரியுது, நான் பசுமா வாழ விரும்புறேன். வேற மற்ற எல்லாருக்கும் காசு பணம் செக்ஸ் அது எல்லாத்துக்கும் எனக்கு பசு தான் விருப்பம் எனக்கு தெரியுது. அப்ப பிரச்சனை இருக்கும். அப்படி 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 நான் உண்மையா இருந்தால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை இது என்ன பிராக்டிஸ்னா, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எது வந்தாலும் நான் என்ன செய்ய தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஏன் சகலதும் உங்களுக்கு விளங்குதா? விளங்கல, எனக்கு விளங்குது. அது எனக்கு விளங்குறது விளங்குதா விளங்கல யாரு? அப்ப இப்ப நான் படிச்சுக்கிறேன்னா தீர்மானங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் நீ கண்டுகொள்ள முடியும். உன்னுடைய கற்பனைகளை நீ ஆசையாய் இருக்கிற, அதுக்கு நீ அதிகமாய் வாங்கிக்கிற, எல்லாத்தோட எதுக்கு வாங்கிக்கிற பரிசுத்தத்துக்கு வாங்கிட்டா அதுக்கு பிறகு நீ வாழ்க்கை சந்தோஷமா சமாதானம் இருக்கலாம். ஏன்னா எது நடந்தாலும், அது ஆக்சிடென்டா இருக்கட்டும், அது பிள்ளைகள் சொல்ல கூடா இருக்கட்டும், ஃபைனான்சியல் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாம் சகலதும் அதான் சொன்னேன். சகலதும் எதுக்கு ஏற்றுவா நடக்குது, சகலம் தான் சகலம் தான். நீ நீ புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நீ தீர்மானப்படி அழைக்கப்பட்டு இருக்கிறாயா, நீ தேவனுக்கு அன்பு கூறுகிறாயா. அப்படி நான் வாழ்க்கையில எது நடந்தாலும் கண்ணு போச்சு, நான் சொன்ன போறேன், நான் கலங்கி போயிருப்பேன். அப்பயே நான் கலங்கி தான் போனேன். ஆனா பிறகு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது இந்த கண்ணே 2 போனாலும் பரவாயில்ல, நான் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டிருக்கேன். 2 கண்ணு போனா யாரும் அந்த தீர்மானித்தது தேவை. அப்ப சமாதானம் வாழ முடியும். இப்ப நான் 100 அப்படி வாழன்னு சொல்லல, பிள்ளையாளங்க நான் காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க. ஆனா சொன்னேன் எப்பயுமே மலை உச்சி கேற பார்க்காது, மலை உச்சி கேறாங்க ஒரு அடி ஸ்டெப். அப்ப கொஞ்சமாவது அவன் ஏற பார்க்கணும். அப்ப இந்த தீர்மானத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவளை அன்பு கூறுகிறோம். ஆகவே என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்ன நடக்குது, கஷ்டம் தான். எனக்கு நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்கலாம். ஆனா எனக்கு அந்த பிரச்சனை நடக்கும் போது நான் இதை படிச்சு இதை உள்ளத்துல வைக்காவிட்டால் ரொம்ப கலங்கி போவேன். ஆனா அப்படி வந்தா கலங்கலாம். ஆனா கலங்க வேண்டிய அளவுக்கு நான் செய்ய மாட்டேன், கலங்க மாட்டேன். ஏன்னா நான் அவர் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டிருக்கப்ப நான் எனக்கு நடக்குது எல்லாம் எப்படி நடக்குது, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு நடக்குது. அது பார்த்தா தெரியாது. ஆனால் அது விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லை ஒரு சமாதானம் கிடையாது. நீ ரட்சிக்க நான் சொல்றேன், இப்படி சொல்லவா, நீ ரட்சிக்கப்பட்ட வச்சுக்கோ, ரட்சிக்கப்பட்ட தீர்மானம் அழைக்கப்பட்டிருக்க, நீ அன்பு கூறுவது உண்மை. ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்து நல்ல கவனிங்க, இந்த சத்தியத்தை அறிந்து வைக்காவிட்டால் பிரச்சனை நீ பரவாயில்ல போயிடுவ, அது ஷுவர். ஆனா பிரச்சனை வரும்போது நீ கலங்கி கொண்டே இருப்ப. இந்த உலகத்துல உனக்கு சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருப்ப. ஏன்னா அது நடந்துருச்சா, இது நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, கண்ணுக்கு அது ஆப்ரேட் பண்ணிருக்கான், ஆப்ரேட் பண்ணாம இருக்கான், ஐயோ கடவுளே, ஐயோ ஐயோ சொல்லிட்டு வேலை பார்க்க போறான். ஆனா அதை சரியாய் அனுபவத்தை
பறக்காற்றல் அனுபவத்திலே அதை அறிந்து கொண்டவன் இந்த பிரச்சனை வரும்போது கலங்க வேண்டிய அளவுக்கு என்ன செய்ய மாட்டான். எல்லாம் நன்மைக்கு நான் அவரை தீர்மானித்து கொள்ள அவர் உலகத்தை ஆளுகை செய்கிறார். அவர் தீர்மானித்தார் என்னை ஒரு வழியில கொண்டு போக போறாரு. யாக்கோபையும் அந்த வழியா கொண்டு போனாரு, ஆபிரகாமும் அப்படிப்பட்ட வழியில கொண்டு போனாரு, யோசேப்பையும் அப்படிதான் கொண்டு போனாரு, என்னையும் அப்படிதான் கொண்டு போறாரு. ஆனா அவர் என்ன செய்வாரு, முடிவுல மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார். இதெல்லாம் உங்களுக்கு கட்டுக்கொள்ள விருப்பம் இல்லைன்னா நான் சொன்னேன், நமக்கு படுத்துக்கு வேற ஒன்றும் தெரியாது. அடுத்த பாருங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப நான் யோசிக்கிறேன், கேட்கலாம். சரி, பிரச்சனை நடக்குது, சரி இப்ப எனக்கு கண்டிலாம் போச்சு, இது எப்படி நன்மைக்கு ஏதுவார் என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு தெரியாது. இப்போ கண் போனது பிரச்சனை, அது நான் படிக்கப்படுற பாடம் எனக்கு தான் தெரியும். நான் சொல்லுவேன், ஸ்டடி பைபிள இதை வச்சு பாருங்க, லக்ஷ்மண் மாங்கத்தை இதை வச்சு தான் பார்க்குறேன். இது அந்த பூத கண்ணாடி வச்சு நீ படிப்பீங்க, அப்படியே படிப்பீங்களா? நீ கண்ணை வச்சா படிக்கிறீங்க, ஒரு படிக்கிறீங்களா? பூத கண்ணாடி வச்சு படிக்கிறேன். ஏன்னா அந்த சின்ன எழுத்து ஸ்டடி பைபிள் எழுத்து அதை அப்போ இதே என்ன நன்மைக்கு எதுவாய் இப்படி யோசிச்சா வருமா? வராது. ஆனால் ஒன்று சொல்றேன், கவனிங்க. தேவன் யாரு தெரிஞ்சுக்கொண்டா அது நன்மைக்கு எதுவாக நடக்கணும்னு நம்புறா. ஏன்னா அவர் யோசனையிலே எப்படி செய்வார் தெரியும். ஒரு 2 வருஷம் வாசிப்போம், மடப்பட வாசிங்க. அப்ப அநேக காரியங்கள் நன்மைக்கு எதுவாக நடக்கிற மாதிரி என்ன செய்யாது எங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் யோசனையிலே பெரியவர், அவர் அதை நன்மைக்கே நடத்தும். அதை நம்பணும். நம்பாட்டி விசுவாசி காட்டி நீ ரட்சிக்கப்பட்ட கூட விசுவாசி காட்டி சமாதானமா வாழ மாட்ட. இந்த உலகத்துல நீ நரகத்து போக மாட்டான. இந்த உலகம் நரகத்தை அனுபவிச்சுட்டு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன் அப்படி நம்ம வாழணும்? இந்த உலகத்திலே சந்தோஷமா வாழ மாதிரி. அப்ப நீ இந்த நரகத்துல வாழ மாதிரி வாழ்ந்தா நீ 4 பேருக்கு 4 பேர் நன்மை செய்ய மாட்டேன். ஆனால் நாங்க அதை விசுவாசிக்கிற வேலை செய்வான். அவன் சந்தோஷமா இருப்பான். அவன் கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கும்போது அநேகர் அவன் வாழ வைப்பான். நீயே அழுது கொண்டு நீ மற்றவர்கள் எப்படி சிரிக்க வைப்ப? ஓகே, எடுங்க ஏசாயா 28:29. அப்ப எப்படி கேட்காத கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவர் அதை நடத்துவார். நான் இதை கேட்டுக்கொண்டு தேவையில்லை. இதை கண் பழுதா போனது காரணம் ஆண்டவரே, நானா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆனா நான் அவருக்கு அழைக்கப்பட்டிருக்கேன் தானே. ஆகவே அது நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. இல்லாட்டா என்ன செய்ய மாட்டார், அதை என்ன செய்ய மாட்டார், விடணும். விளங்குதா? விளங்கலையா? ஆண்டவரே ஏசப்பா என்னை கொண்டு எங்கேயா போடுங்க ஆண்டவரே. சரி, ஓகே. 28:29. ஓகே, 28:29. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். காண்பிலாம் வாங்கலாம். அப்ப அவர் எப்படி இன்னொன்று பாப்பா, ஏசாயா 58:9 கவனிங்க. அப்ப அந்த பிரச்சனை வரும்போது எப்படி இது நன்மைக்கு யோசிக்காத. தேவன் பெரியவர், அவர் அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் ஆலோசனை பெரியவர், செயலிலே வல்லவர். அவர் எல்லாத்தையும் எடுத்து உனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். நன்மைக்கு ஏதுவாக என்ன நன்மைக்கு ஏதுவார்? தேவனுடைய சாயலுக்கு போய் மாற்றுவார். இப்ப எனக்கு இந்த கண் இல்லாத அதை எப்படி தேவனுக்கு சாயலுக்கு போய் மாற்றுவார் தெரியாது. ஆனா தேவன் சொல்றாரு, நான் அப்படித்தான் செய்யறேன். ஆகவே நான் நம்புறேன். ஒரு ஆமா சொன்னாங்க. விளங்குதா? விளங்கலையா? சும்மா கிறிஸ்தவ வாழ்வு சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி பச்சு வந்து என்ன பஞ்சமத்துல படிச்சு போற வார்த்தை இல்லை. ஓகே, சரி வாசிங்க. நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அப்ப என்ன பத்தி தெரியாது, எனக்கு தெரியாது. என் நினைவு விட அவர் நினைவு பெருசு. எனக்கு எப்படி கண் படுதா போனா இப்படி அவர் நன்மைக்கு நடத்துவார். அவர் சொல்றாரு, என்ன நினைவு உண்ட நினைவை விட பெருசு. விளங்குதா? விளங்கலையா? சரி, அதோட எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க. உங்களை அபிஷேகம் பண்ணாதீங்க. 40:13-14. ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? நமக்கு அறிவை உணர்த்தவும், நம்மை நியாய வழியில உபதேசிக்கவும், நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், நமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாருடைய ஆலோசனை பண்ணினார்? கர்த்தர் ஆவியானவர் அவருக்கு பெரியவர். ஒரு ஆலோசனை பண்ண தேவையில்லை. அவருக்கு தெரியும் அவர் செய்யறது என்ன, அவருக்கு தெரியும். ராம சொன்னா இதை வாசிச்சு தியானம் பண்ணு. இந்த இதை திருப்பி கேளுங்க கூப்பிட்ட போய். ஓகே, அடுத்த எடுங்க. இது 145 சங்கீதம் 5வது வசனம். 145:5. உம்முடைய சுனந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். 147 145.
நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாத. ஒரு அறிவு. அப்ப எப்படி இந்த கண் பிரச்சனை இல்லாட்டி நான் இப்ப விழுந்துட்டா கால் சுருக்கிட்டு எப்படி நன்மை கேள்வி நடக்கும் ஆண்ட சொல்வார். அப்படி தீர்மானம் அழைக்கப்பட்டிருக்கியா நீ அவள் அன்பு கூறுறது தெரியுதா அப்படியா உனக்கு என்ன எல்லா நன்மைக்கு ஏதுவா கால் விழுந்து கால் சுருக்கின ஆள் என்னத்துக்கு சொல்லுங்க நன்மைக்கு இது கால் சுருக்கிறது எப்படி நன்மைக்கு ஏதுவா மாறும் தெரியாது. ஆனா சொல்றாரு உன் நினைவுகளை பார்ப்போம் என் நினைவு பெருசு நான் அதை அப்படி மாற்றணும். அப்படி சொன்னா அதை நம்பு. முதல் பைபிளை படிக்க பழகு அதை நம்ப பழகு. வேற எல்லாம் உலகத்தில் காலை விட்டு வெளியில வாங்க. நான் அன்னைக்கு ஒரு இது போட்டு விட்டேன் உங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் போட்டு விட்டேன். ஒன்றரை பேர் போட தெரியாது. வெளியில் இது நான் வெளியின் அவர் ஏற்றுக்கொள்ற ஆள் இல்லை. அவர் சில காரியங்கள் எனக்கு ஒத்து வராத நான் அவருடைய அந்த வசன சொன்ன பொறுத்துள்ள என்றும் இல்லாத அளவுக்கு வேதத்தை அதிகமாக வாசிக்கும். என்றும் இல்லாத அளவுக்கு இதைதான் இன்னைக்கு வாசிக்க கருத்துறோம் சபைக்கு. ஓகே உன்னோட வாசிப்போம். ரோமர் 11:33-36 எப்படி அவர் எல்லா நன்மைக்கும் மாற்றுவார் நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு நான் உன்னை விட பெரிய அறிவுள்ளவன். நான் எல்லாத்தையும் நீ எல்லா அன்பு கூர்ந்தா எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவா மாற்றுவாப்ப அவர்களை அன்பு கூறுவதாக நமக்கு முக்கியம். சரி வாசிங்க. ஞானம் என்பவர்களின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதது. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாக. இது வாசிங்க. இது இந்த உண்டு வாசிக்க அது சரி சரி. இப்ப கவனிங்க இன்னைக்கு திரும்ப சொல்றேன். அவர் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டிருக்காரு ஒரு ஆள் சொல்லுங்க. அப்படி தீர்மானத்தில் அழைக்கப்பட்டது எப்படி நமக்கு தெரியும்னா கற்பனைகளை கைக்கொள்ளுகிறோம் ஆசைப்படுகிறோம். நான் 100% சொல்றேன். சிலவங்க நீங்க அடிக்கடி குற்றவாளிகளே வந்துருவீங்க. ஐயோ நான் முயற்சி பண்ணி விழுந்து விடுறேன் அப்படி சொன்னாலே நீ தீர்மானத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற. ஏன்னா அவர் தீர்மானத்தில் அழைக்கப்படாத குற்றவாளிகள் வராது. நான் சொல்றேன் ஒன்றுல குற்றவாளிகள் இல்லை எல்லாத்துலையும் சொல்லுங்க எல்லாத்துலையும். அப்போ உனக்கு நீ ஒரு சில ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு வைராக்கியமா இருப்பான். இது எல்லாத்துலையும் படம் நான் அதை சொல்லல எல்லாத்துலையும் இல்லை. அங்க சகல சொன்னது போல இங்கே சகல கற்பனைகளையும் உனக்கு செய்ய விருப்பம் வரும். எழுப்புவா அது வேறு. ஆனால் நீ அந்த விருப்பம் விழுந்தால் கூட உனக்கு என்ன விருப்பம் அந்த கற்பனையை கை கொள்ளத்தான் ஒரு ஆங்க சொன்னாப்பா. அப்படிப்பட்டவன் தான் தேவனுக்கு தீர்மானம் அழைக்கப்பட்டிருக்கான். சும்மா நீங்க எல்லா பிள்ளையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் மற்றவன் சாட்டிட்டு மற்றவனை கூட சொல்லிக்கொண்டு மற்றவன் இல்லாங்க அவனை பத்தி பேசிக்கொண்டு இவனை அற்பமா எண்ணிக்கொண்டு அவனை அற்பமா எண்ணிக்கொண்டு நீ பரவலுக்கு போக முடியாது. அதுக்கு தீர்மானம் அழைக்கப்படல. அவரோட தீர்மானம் அழைக்கப்பட நீ நிச்சயமா பசுத்தங்கள் பசுத்தாடுகள். அது சொல்றேன் இப்படி சொல்வா சரீரமும் ஆத்மாவும் அல்லது ஆவியும் அதாவது உள்ளான மனுஷனுக்குள்ளேயே அந்த பரிசுத்தோட வாஞ்சையை நீ பார்க்க முடியும். ஓகே சரி. அப்படியே தீர்மானம் அழைக்கப்பட்டவர்களாக்கி சகல நன்மைக்கு ஏதுவாக. அப்ப இன்னைக்கு நான் சொல்லி நான் இருக்கிறேன் எனக்கு சரி எங்க போகும்போது எக்ஸ்ட்ரா பட்டுருக்கேன். சரி என்னதுக்கு எதாவது நடக்குது நன்மைக்கு ஏதுவா சகலம் எனக்கு அபிஷேகம் தந்தாரா அதுவும் சகலம். அது நல்லா கவனிங்க. தீமையான மட்டுமல்ல நன்மையான சகலம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இதை சொல்லுவாங்க. ஒரு சில மருந்துகள்ல தனித்தனியா நீங்க மருந்து எடுத்து குடிச்சா செத்து போவீங்க. ஏன்னா நஞ்சேதான் இருக்கிறதுக்குள்ள. ஆனா எல்லாத்தையும் சேர்த்த போது அது என்ன வருது மருந்தா வருது. அது மாதிரி எல்லாம் நன்மையை தருவார் சமாதானத்தை தருவார் பிறகு பிரச்சனையை தருவார் பிறகு வேதனையை தருவார் பிறகு நன்மையை தருவார் பிறகு அபிஷேகத்தை தருவார். இது எல்லாம் சேர்த்து எங்க கொண்டு போகும்போது அப்ப தீமையான மட்டுமல்ல பிரச்சனை மட்டுமல்ல. சிலாக்கள் யோசிக்கிறது பிரச்சனை வரும்பொழுதுதான் எல்லாம் நன்மைக்கு எதுவா அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு அது என்னத்துக்கு எதுவாய் நன்மைக்கு எதுவாய். சரி அடுத்த வசனம் என்ன சொல்றது என்று நாங்கள் வாசிங்க 28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்ன செஞ்சிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம். கவனிங்க இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுதான் முக்கியம். கவனிங்க இந்த 2 மணி நேரத்தை பார்க்கலாம். இந்த அறிந்திருக்கிறவங்க வார்த்தை 2 மணி நேரத்தை பார்க்க பாருங்க. அவர் எங்க போடுறா 1 கொரிந்தியர் வரீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 3:16 பல இடங்கள் இருக்கும். நான் 2 இடத்துல எடுத்து வச்சிருக்கேன். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள்
என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? அறியாது. பாருங்க ஒரு கேள்வி முடியுது. 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்ப அவர் கேள்வாரு. ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க, இது நல்லா கவனிங்க, பேச கவனிங்க. இன்னைக்கு சபைக்கு தத்துவத்துக்கு ஒரு காரணம் என்னை சேர்த்தா சொல்றேன். எனக்கு கவனிங்க, திரும்பி சொல்றேன். அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அந்த அன்பு கூறுவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு அது நன்மைக்கு எல்லாம் சொல்லும்போது நன்மையான காரியம் இருக்கா தீமையான காரியங்களா இருக்காது. எதுவா இருந்தாலும் நீ அந்த தீர்மானங்கள் அழைக்கப்பட்டுதான் உனக்கு என்ன நன்மைக்கு தான். நீ என்ன விழுந்தாலும் எழுப்புனாலும் குளர்னாலும் அபிஷேகம் பெற்றாலும் காசு வந்தாலும் காசு வராமல் எல்லாமே. இப்ப பவுல் சொல்றான் நன்மைக்கு ஏதாவது நடக்கும் என்ன செய்யறோம். பவுல் தான் சொல்றா அறிந்திருக்கணும் அப்படின்னா எனக்கு கவனிக்கணும். அப்ப அவன் சொல்றான் தன்னுடைய அனுபவத்துல தனக்கு தெரியும். அதான் முக்கியம். அறிந்திருக்கிறோம்னா என்ன? தன்னுடைய அனுபவத்திலே அறிந்திருக்கிறான் பவுல். எல்லா நன்மைக்கு எதுவாய் நடக்கணும். இப்ப நாங்க வாயில சொல்றோம் நன்மைக்கே நடக்கணும். உன்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல நானும் நீயும் நன்மைக்கு ஏதுவா நடக்கணும் அறிந்திருக்கிறோமா? அப்படி அறிந்து நல்லா கவனிங்க. இது அறியணும் சொன்னார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆட்டப்பட்டு நடப்படாத மரம் ஒன்றும் நடப்பட்டு அது கொஞ்சம் காலத்து காத்தறிஞ்சா என்ன செய்யணும் விழுந்துடும். அது மாதிரி பவுல் அறிஞ்சிருக்கிறான். ஆனால் அவன் அனுபவத்தை தெரியும். அப்ப பவுலுக்கு எது நடந்தாலும் அவன் அனுபவத்தை சொல்றான். என்னன்னா எனக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்குது. 40 அடி வாங்கினேன், 5 தரம் 39 அடி வாங்கினேன், சவுத்தால கப்பல் சேதம், சாக்கால் அடி வாங்கினேன். இதெல்லாம் பவுல் சொல்றான். எனக்கு தெரியும். இது என்னத்துக்கு நான் நீ சொல்ல முடியுமா? சொன்னாவா ஒரு சவக்கடியா கொடுக்குறேன் நீ நன்மைக்கு நடக்காது பார்ப்போம். அப்ப இது எல்லாருக்கும் அனுமதிக்க மாட்டான். ஆனா நான் சொல்றேன் அவனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி அனுமதிப்பான். அப்ப நாங்க அறிந்திருக்கு இந்த அனுபவத்துல இல்லைன்னா நீ கிறிஸ்துவ இருந்துதான் என்ன பிரச்சனை. அப்ப அனுபவம் எப்படி வரும்? அவர் தன் பல உதாரணம் சொல்றேன். இப்ப எனக்கு கண் பிரச்சனைக்கு இல்லை நான் போய் வராட்டி சரி போய் வந்து ஆண்டவர் அனுபவத்துக்குள்ள கொண்டு போய் என்னை முறுமுறுக்க வச்சு பிறகு அதை உணர வைக்காவிட்டால் நான் அனுபவத்தை என்ன சொல்ல முடியாது. எனக்கு அறிஞ்சிருக்கேன்னு நான் சொல்ல முடியாது. இப்ப அந்த அனுபவத்துக்குள்ள போய் வந்தோன்னே 100 இல்லை. இப்ப எனக்கு தெரியுது ஓகே இது போய் வந்திருக்கிறேன். அப்ப முறுமுறுத்து இருக்கிறேன். பிறகு எனக்கு விளங்கிடுச்சு. பைபிளை அதை படிக்க விளங்கிடுச்சு. இல்ல இது இந்த கண் பிரச்சனை வந்து இது பிசாசு கொண்டு வந்தது இல்லை. இது தேவன் பிசாசு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா தேவன் இதை அனுமதித்தார். ஏன்னா நான் அவருடைய தீர்மானப்படி என்ன செஞ்சிருக்கிறேன் அழைக்கப்பட்டிருக்கேன். சரி, ஆனால் இப்ப உண்டு இன்னைக்கு எனக்கு இதை விட பெரிய பிரச்சனை நடந்தால் நான் அந்த அனுபவத்தில் அதை சொல்ல முடியுமா? அதான் கேள்வி. ஒரு பிரச்சனை வந்தா இதை விட பெரிய பிரச்சனை வருதுவீங்க நான் அனுபவத்தை சொல்ல முடியுமா? நாங்கள் ரட்சிப்பழக்க மாட்டோம். நான் சொல்ல நீங்க ரட்சிப்பழக்க மாட்டீங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா ரட்சிப்பழக்க மாட்டோம். ஆனால் இங்க சந்தோஷத்துல இருந்தது. அதான் பிரச்சனை. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டு கூட சந்தோஷம் இல்லாத காரணம் என்ன? நம்ம அறியல. பவுல் 100 அடி வாங்கினாலும் அவன் சந்தோஷமா இருந்தானா இதெல்லாம் எனக்கு எதுக்கு நடக்குது? நன்மை கேட்பாய் அப்படின்னா தேவகுமார் சார்பாய் மாற்றதான் அவனுக்கு அனுபவமா தெரியும். பாருங்க 2 வருஷம் வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11-12. இதுக்கு தான் நீங்க வந்து கேட்கல மற்ற முறையில அனுபவத்துக்குள்ள போகணும். அதான் இது என்ன சொல்றது தியரி. பிராக்டிகலுக்கு போகாட்டி ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுவதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். அப்ப அனுபவத்துல எந்த கஷ்டத்திலையும் எந்த நஷ்டத்திலையும் அவன் என்ன செய்ய வாழ கற்றுக்கொண்டான். அப்ப அது ஒரு ப்ரோசஸ் இல்லையா? கற்றுக்கொள்ளணும். அதான் முக்கியம். அது 2 பேருக்கு தான் கற்றுக்கொள்றோம். ஒன்று நாங்க இன்னைக்கு கற்றுக்கொள்றது என்ன தியரியா கற்றுக்கொள்றோம். அடுத்தது எங்கே போகணும்? அனுபவத்துக்கு போகணும். இது 2ம் முக்கியம். தியரியே முக்கியம். நமக்கு அநேக தியரியே தெரியாது. இப்படி நடக்குதுன்னு தெரியா. எல்லா நன்மைக்கேலும் பாருங்கன்னா எனக்கு எல்லா நன்மைக்கேலும் நடக்குதுன்னு தெரியாட்டி இப்படி சந்தோஷமா இருக்கிறது.
இந்த உலகத்துல எல்லாம் சமாதானமா நடக்குது, எல்லாம் நம்ம விரும்புற பிரகாரமா நடக்குது இல்ல. பிள்ளைகளுக்கு பிரச்சனை, அது எனக்கு பிள்ளை எல்லாரும் சொல்ல உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், சபையில பிரச்சனை வரும், பொருளாதார நஷ்டம் வரும். நான் சொல்றேன் அந்த கற்பனை கை கொண்டு பார்த்துக்கொள்ளும். அதை விட்டுட்டு எல்லாம் எனக்கு ஐயோ எனக்கு எல்லாம் வெறும் துன்பம் நடக்குது, எல்லாம் நன்மைக்கு இல்லை இல்லை உனக்கு அப்படி நீ அன்பு கூடாது நன்மையிலையும் பிசாசுல போட்டு வாட்டி எடுக்குது. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அனுபவத்தினூடாக எங்க வரணும்? நாங்க அனுபவத்தினூடாக நாங்க இதுக்குள்ள வரணும். சரி, 8 மணி நேரம் கொஞ்சம் கூட நேரங்களுக்கு இருக்கு சார். இன்னைக்கு அதுவே நான் அடுத்த முறைக்கு அதை கொண்டு வருவோம். எப்படி அனுபவத்தினூடாக நீ போறது, அது மாத்திரமல்ல அனுபவத்துல போன பிறகு நீ அனுபவத்தை போன எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் அனுபவத்தை இருக்க சொல்றேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் நீ அனுபவத்துக்கு போறோமா அனுபவத்துக்கு போகலையான்னு சொல்லி அதை அடுத்த முறைக்கு பார்ப்போம். சரி, இன்னைக்கு இந்த நாளுக்கான பார்த்து இருக்கான் 8 மணி ஆகுது. இதை எடுத்தா கொஞ்சம் பொழுது போவோம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஒரு கண்ணில் மொழி யோசிங்க, கற்றுக்கொண்டதை யோசிங்க. நீங்க போய் வீட்டில் தியானம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. வந்ததால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க தீர்மானப்படி அழைக்கப்பட்டவங்க நாம ரட்சிக்கப்பட முடியாது. தேவன் அதற்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். சபைக்கு வந்ததே பெரிய காரியம், அது ரட்சிக்கப்பட்டதா இன்னும் பெரிய 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 காரியம். ஓகே, அடுத்தது பார்க்குறோம். அப்படி சொன்ன அவர் தீர்மானத்தை அழைக்கப்பட்டிருந்தா நாங்கள் அவர்களை அன்பு கூறுவோம். அப்படி சொன்னால் எல்லா கற்பனைகளையும் ஒரு எல்லா கற்பனையும் எங்களுக்கு விருப்பமா இருக்கும். அதை விழுந்து எழுப்புவோம், பயப்படாத. நான் சொல்றேன், நீ அடிக்கடி குற்றோணர்வு அடைந்தால் கூட நான் சொல்லுவேன் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க அப்படின்னு. அடிக்கடி குற்றோணர்வு வராது. குற்றோணர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குற்றோணர்வு தான் ரத்தத்தால கழிவு ஆண்டவரை நான் செஞ்சது போல ஆண்டவரை நான் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமா வாழ விரும்புறேன்னு சொல்லி நீ விரும்பினால் நான் சொல்றேன், அதாவது உணர்வே சொன்னால் கற்பனையில ஒரு சந்தோஷமா இருந்தா, கற்பனையில சந்தோஷம் நினைக்க பார்க்க வேணாம் சொல்லுது. அது நல்ல கற்பனை. ஆண்டவரை எரிச்சப்பட வேணாம், பொறாமப்பட வேணாம். ஆண்டவரை என்ன சொல்றது, தயவா இருக்க சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க, மன்னிக்க சொல்லி இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு குறை சொல்ல வேணாம் சொல்லியிருக்க, நினைக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறீங்க, அற்பமா இன்னும் வேணாம்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்ப நீங்க அற்பமா இன்னும் போது உங்களுக்கு ஒரு குற்றம் வந்தா சொல்லி ரட்சிக்கப்பட்டவன். அந்த அற்பமா இன்னும் போது நீ பயமில்லாம அப்ப வாயத்திற்கு பேசுற பாரு, அடுத்த பத்தி குறைய வாயத்திற்கு பயமில்லாம நீ சொல்ற பாரு, நீ ரட்சிக்கப்படவே இல்லை. உன் வாழ்க்கையை நீ ரட்சிக்கப்படவே. அநேக வாய நான் அங்க ஒரு கஞ்சத்தினா ஒரு இது இருக்குது, அதை கொண்டு வச்சு உள்ள போட்டு கொப்பிடிக்கிறது. வாயை கவனமா பார்த்துக்கொள்வோம். நாங்கள் மற்றவர்களுக்கு குறை நினைக்க வேணாம், சொல்ல தேவை, குறை நினைக்க வேணாம். அந்த குறை நினைச்சிருக்க, மன்னிச்சிருக்க. அந்த அளவுக்கு நீ கற்பனை சந்தோஷமா இருந்தா நான் சொல்றேன், நீ அவருடைய தீர்மானம் அழைக்கப்பட்டிருக்க. அப்படிப்பட்ட உனக்கு நான் சொல்றேன், சகல எதுவும் இந்த குடும்பத்தை என்ன நடக்குது, என்னென்ன யாக்கோபு சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் விளங்குது இல்லை, எல்லாமே தலைகளாக நடக்குது, எனக்கு எதிராக நடக்குது. எஸ், எல்லாம் நடக்குது. யோசேப்புக்கு எல்லாம் எதிராக தான் நடந்தது. 13 வருஷம் அவனுக்கு எதிராக நடந்தது. 17 வருஷம் வயசுல இருந்து அவனுக்கு எதிர் தான், எல்லாம் எதிர். ஆனால் அவன் சொன்னான் அது நன்மைக்கு ஏதுவாய் தான் தேவன் செய்தது அப்படின்னு சொன்னா தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். இல்லை சத்தம் இருக்க முடியாது. இந்த உலகத்தை பிரச்சனை வரத்தான் செய்யும். என்னைக்கு தேவகுமார் சாகத்துப்பா மாத்தது பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை வரும்போது நாம சோர்ந்து போக தேவையில்லைனா அது நன்மைக்கேதோ நடக்குது. ஆண்டவரே இவ்வளவு நஷ்டம் நடந்துருச்சு, இவ்வளவு ரட்சணம் நடந்துருச்சு, இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு, அந்த நன்மைக்கேதோ தான் நடக்குது. அதை நம்ம சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியும். இனி அடுத்த முறை பார்ப்போம் எப்படி இதை நாங்க அனுபவத்திலே இதை நாங்கள் பார்க்க முடியும் சொல்லி. இப்படி இந்த அறிந்திருக்கிறோம் நான் சொல்ல முடியுமா? அறிந்திருக்க எனக்கு தெரியும். எனக்கு யாரு பவுல் அவன் கற்றுக்கொண்டு சொன்னால் நான் அறிந்திருக்கிறேன். எது நடந்தாலும் எனக்கு சவுக்கால் அடித்தாலும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய், என்னை கப்பலில் சேதப்பட்டாலும் அது நன்மைக்கு ஏதுவாய், என்னைய பல பிரச்சனை கொடுத்தாங்க எனக்கு நன்மை கழுத்து விட்டுனாங்க கடைசியா பவுல். அப்பயும் பவுல் கேட்டுவா இது நன்மைக்கு ஏதுவாய் தான். ஏன்னா சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் சொல்லிதான் செத்துருப்பான் அவன். அப்போ அந்த நிலைமைக்கு நான் அந்த அளவுக்கு வரல, அது போய் சொல்ல. ஆனால் முந்தைய விட கொஞ்சம் வந்திருக்கேன். இப்போ இது படித்தனால இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுக்கணும். எது வந்தாலும் நான் பயப்படக்கூடாது அந்த நேரத்தில். ஆனால் நன்மைக்கே நடக்குதுங்கிறத நம்ம உணர்ந்து சமாதானமாக இருக்க நாங்கள் பழகணும். அடுத்த முறை அதுக்கு நாங்கள் போவோம், ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, ஆண்டவரை அருமையான சத்தியங்களை எங்களுக்கு நீங்க கற்றுத்தருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை இதெல்லாம் எங்களுக்கு புதுசா தான் இருக்குது ஆண்டவரை. ஆகவே நம்ம மெல்ல தான் வளர முடியும் ஆண்டவரை. நானும் தான் ஆண்டவர் மெல்ல தான் வளர முடியும். நாங்க பவுல் அல்ல, நாங்க பேதுரு அல்ல, நாங்க யோவான் அல்ல ஆண்டவரே. ஆனால் இதை நீ கற்றுத்தருகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, அந்த அனுபவத்திலே பவுலை போல ஓரளவுக்காவது, பவுலை போல இல்லாவிட்டாலும் ஓரளவுக்காவது
எந்த தீமையான காரியம் நடந்தாலும் சமாதானமா இது நன்மைக்கேவா நடந்திருக்குது, சரி இதை நம்ம திருந்தி இன்னும் கொஞ்சம் போவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்களை நீங்க மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு போதும் மறவாதே. ராட்சமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.